ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கருப்பட்டியை வச்சு எப்படி கொழுக்கட்டை செய்ய போகிறது தான் பார்க்க போகிறோம். அதிகமான ப்ராசஸ் எல்லாம் இல்லை, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு 1/4 மணி நேரத்தில். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு ஃபுல்லாக பச்சரிசி எடுத்துக்கோங்க. இதை நல்லா 4-5 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. இப்போது ஒரு பேன் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்திக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு கருப்பட்டி. இப்போது இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கருப்பட்டி நல்லா உருகி பாகு கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம ஆட் பண்ண கருப்பட்டி இந்த அளவுக்கு மெல்ட் ஆகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போது அடிகனமான பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு பச்சரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்ல வெயிலில் ஒரு வெள்ளை துணியில் விரிச்சு விட்டு நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போது அதைய பேனில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசியை லேசாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதுலேயே 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்திக்கோங்க. 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு வெல்லம். இதுதான் மெஷர்மெண்ட்டு. இப்போது இது நல்லா கருகிராமல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது வறுத்த பச்சரிசி பாசிப்பருப்பு கூட 2 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் கிராம்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆகட்டும். நெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிட்டு வந்த பொடியை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். பொடி கலர் மாறிடக்கூடாது, கருகியும் போயிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கை எடுக்காமல் வறுத்து விட்டுக்கோங்க. பொடி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாமே ஒரே மெஷரிங் கப் தான். அரிசி எடுத்த கப்லேயே 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி மாவு வெந்து நல்லா திக்காகி வர டைமில் மூடி ஒன்று வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மாவு இது மாதிரி ஒரு பதத்தில் இருக்கும். கரண்டி வச்சு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கருப்பட்டியை இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
கருப்பட்டியை சேர்த்துட்டு இது மாதிரி கையெடுக்காமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம் அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேம்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வச்சு கிளறணும். அடுப்பை ஃப்ளேமை மாற்றி மாற்றி வச்சு கிளறும்போது ஒரு 10 நிமிஷம் இது மாதிரி கிளறினீங்கன்னா போதும். ஹல்வா பதத்துக்கு இது மாதிரி ரெடியாகி வந்துடும். நம்ம கிளறும்போது எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து மாவு இருக்கணும் அப்படின்னா பாத்திரத்தில் வந்து ஒட்டக்கூடாது. இது மாதிரி கிளறும்போது மாவோடு சேர்த்து வரணுமே தவிர பாத்திரத்தில் வந்து ஒட்டக்கூடாது. அது மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மாவு சூப்பரான பதத்தில் வந்து ரெடியாகி வந்துருச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா எடுக்கும்போது மாவு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வசமாக வந்து இருக்கும். இப்போது அந்த மாவை கொழுக்கட்டை அச்சில் வந்து போட்டு எடுக்கும்போது கரெக்டான ஷேப்பில் வந்து வந்துடும். நம்மக்கிட்ட இருக்க எல்லா மாவையும் இதே மாதிரி கொழுக்கட்டை அச்சில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம இட்லி பானையில் வச்சு ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பத்து நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான கொழுக்கட்டை வந்து ரெடியாக இருக்கும். இந்த கருப்பட்டி கொழுக்கட்டை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கலாம். கருப்பட்டியை வச்சு நம்ம செய்யறதுனால நல்லா தாராளமாகவே வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். 2 நாள் ஆனாலும் அதனோட சாஃப்ட்னஸ் வந்து குறையவே குறையாது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கருப்பட்டி கொழுக்கட்டை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.